ஜான் ஜெபராஜ் தன்னுடைய மனைவியாலையும் தன்னுடைய சபை மக்களாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். இவர்கள் அவரை புரிஞ்சுக்கல. இந்த சபை மக்களும் மனைவியும் ஜான் ஜெபராஜை புரிந்து கொள்ளவில்லை. அதனால அவருக்கு எதிராக செயல்படுறாங்க. இப்போ அந்த அசோசியேட் ஏன் செயல்படுறாரு எதிராக? அதுக்கு என்ன காரணம்? அந்த அசோசியேட்டுடைய அந்த பில்டிங்கை ஒரு பாழடைந்த பில்டிங்கை வாங்கி அதை சரி பண்ணி அந்த இடத்துல சபை நடத்துறாரு. இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ சபை மக்கள் அதிகமாக வராங்க, காணிக்கை அதிகமாக வருது. அந்த சமயத்தில் ஜான் ஜெபராஜுக்கு மேலே இப்படி ஒரு பழி விழுந்து போச்சு. இந்த காரணத்தை காட்டி நம்ம எப்படி இந்த சபை மக்களை தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த அசோசியேட் என்ன செய்கிறாரு, இந்த ப்ராப்ளத்தை பெருசாக்குறாரு. ஒரு சாதாரண விஷயம். இப்போ ஒரு பெண்ணுக்கு பழகின பெண்ணுக்கு கூட இருக்கிற பெண்ணுக்கு வருஷக்கணக்கில் பார்க்குற பெண்ணுக்கு அந்த குடும்பம் நல்லா தெரிந்த குடும்பம் அப்படி இருக்கும்போது ஒரு மொத்தம் கொடுக்குறாரு. அது ஒரு என்கரேஜ். முத்தம் பண்ணுறது ஒரு என்கரேஜ். அதை தப்பாக பேசிட்டா இந்த காலத்தில் அப்படிதான். ஏன்னா எல்லாமே பல மன வருத்தங்கள் இருக்காங்க, சோகத்தில் இருக்காங்க, பல பற்றாக்குறையில் இருக்காங்க, பல பாதிப்புகளில் இருக்காங்க. அது நம்ம எப்படி சரி செய்யணும்னா அவங்களுக்கு பேசணும், அவங்கள தொட்டு பேசலாம், தைரியப்படுத்தலாம், இப்படிலாம் இருக்குது. யாருமே நம்ம ஒதுக்கிட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாருமே பிரச்சனையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம தாங்கணும்.